Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நீங்க அம்மா வீட்டு vlog தான் பார்க்க போறீங்க. இந்த வீடியோ மியாவோட ரைஸ் கிவிங் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி எடுத்திருந்த வீடியோ தான். அதே மாதிரி அவளுக்கு நாங்க வாங்கின gift shopping அதெல்லாமே வந்து இந்த வீடியோல வந்து நீங்க பாப்பீங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். மார்னிங்கே எழுந்திருச்சு குட்டீஸ் எல்லாரும் சீக்கிரம் எந்திரிச்சாச்சு. ஏனா மியா வந்து early-ஆ எந்திரிச்சிட்டா. ஒருத்தர் எந்திரிச்சோன்னா அப்படியே சத்தம் கேட்டு எல்லாரும் வந்து எந்திரிச்சாச்சு. கொஞ்ச நேரம் வெளியே இருந்து அப்படியே விளையாடிட்டு இருந்தாங்க. நானும் மியாவை வச்சிட்டு இந்த குட்டீஸ் விளையாடுறத அவளுக்கு அப்படியே காமிச்சிட்டு இருந்தேன். அவளுமே அதை பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. இல்ல எந்திரிச்சு தள்ள முடியாது, குட்டியெல்லாம் இருக்கு. இது வந்து அனுஷா வந்து வாங்கிட்டு வந்த மேக்னெட்டிக் டைல்ஸ். ஆல்ரெடி வந்து அவன்கிட்ட இன்னொரு செட் இருக்கு. பட் அதுல வந்து இந்த மாதிரி வீல்ஸ்லாம் வந்து இருக்காது. அதே மாதிரி இந்த பெரிய பெரிய டைல்ஸ் பீசஸ்லாம் கிடையாது. இதுல வந்து வீல்லாம் இருக்கு. எல்லா மேக்னெட்டிக் டைல்ஸ் செட் கூடயும் ஒரு மேனுவலுமே கொடுத்துருவாங்க. மேனுவல் இல்ல, நமக்கு ஷேப்ஸ் ஒவ்வொன்றும் பண்றதுக்குமே வந்து கொடுத்துருவாங்க. இதுல இருக்கிறது ஒண்ணு ஒண்ணா பண்ணுங்க சரியா? அக்காவும் நீயும் சேர்ந்து பண்ணுங்க. இது பண்ணோம். சரி. நெக்ஸ்ட் இது பண்ண போறோம். பண்ணுங்க. பண்ணிட்டு வந்து காட்டுங்க சரியா? நெக்ஸ்ட் இது. சரி ஓகே. இருக்கும் தேடி பாருங்க. இந்த உள்ளேயும் கொஞ்சம் பீசஸ் இருக்குல்ல, இதுல எதிரியா இருக்கும். இன்னும் இருக்குது. அது வேறதான் இதுக்கு தேவைப்படுமா இருக்கும் பாரு. இந்த பால் எதுக்காக தேவைப்படும். மெதுவா பண்ணுங்க, எதுக்குள்ளதுன்னு பார்த்து பண்ணுங்க சரியா? ரெண்டு பேரும். மரன் மேக்னெட்டிக் டைல்ஸ் பிடிச்சா? இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஆக்சுவலி இது வந்து மித்ராவோட ட்ரெஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால வந்து எடுத்து வச்சிருந்தேன். கொஞ்சம் நிறைய ட்ரெஸ்ஸஸே மித்ராவோடது எடுத்து வச்சிருந்தேன். அதை அப்பப்போ இவளுக்கு போட்டு அழகு பார்த்துட்டு இருக்கேன். அப்படித்தானே மியா குட்டி? மியா குட்டி தங்கம்மா தங்கம்மா தங்கம்மா. அனுஷாவை பார்த்தா சிரிப்பா வரும். இப்பவே அது கழிய மாட்டேங்குது பாத்தீங்களா? இப்பவே உங்க அம்மைக்கு கழிய மாட்டேங்கான். Love you love you too மாறன். love you இல்ல, love you வீடு. அப்படியா? நீ எனக்கு love you சொன்னேன்னு நினைச்ச. அப்ப எனக்கு சொல்ல மாட்டியா? எனக்கு சொல்லுவியா சொல்ல மாட்டியா? love you too. வாழ்த்து கெட்டி கொண்டாடுறோம். சூப்பர். பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாம் சாப்பிட்டு அப்படியே கதை பேசி எல்லாம் என்ஜாய் பண்ணி டே அப்படியே வந்து ஓடிடுச்சு. அப்புறம் ஈவினிங்க்கு மேலேயே வந்து மியாவுக்கு கிஃப்ட் வாங்கலான்னு சொல்லிட்டு நானும் சுதனும் வந்து ஹாரிஸ் நாடார் ஜுவல்லரி தான் வந்து போயிருந்தோம். ஆல்ரெடி அவளுக்கு ரைஸ் கிவிங் ஃபங்க்ஷனுக்கு வந்து கிஃப்டாட்டு வந்து வெள்ளியில் வந்து பேங்கிள்ஸ் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன். அப்புறம் அவள் பிறந்ததுலேருந்து அவளுக்கு எந்த கிஃப்ட்டுமே வந்து கொடுக்கல. அதனால வந்து கோல்டில் வந்து பேங்கிள் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து ஹாரிஸ் நாடாருக்கு வந்து போயிருந்தேன். நான் மித்ராவுக்குமே வந்து ஒரு 1 year வரைக்குமே வந்து இந்த அட்ஜஸ்டபிள் டைப் பேங்கிள்ஸ் தான் வந்து போட்டிருந்தேன். அதனால் மியாவுக்குமே அதையே வந்து வாங்கிடலாம். ஏன்னா அவகிட்ட அந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்து இல்லை. அதனால் நம்ம அதையே வாங்கி கொடுத்துடலாம். ஏன்னா அந்த அட்ஜஸ்டபிள் டைப் பேங்கிள்ஸ் வந்து முழுக்குன்னு இருக்கும், குத்தவும் செய்யாதா, அவளுக்குமே வந்து ஈஸியாக இருக்குங்கிறனால அந்த பேங்கிள்ஸ் தான் பார்க்குறதுக்கு வந்து போயிருந்தேன். அந்த பேங்கிள்ஸுமே வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து கிடச்சிருச்சு. அதனால் அதில் வந்து 2 பேங்கிள்ஸ் 2 கைக்கும் வந்து வாங்கிட்டு கூடவே வந்து மியாவோட ரைஸ் கிவிங் ஃபங்க்ஷனுக்கு வந்து அம்மா வந்து வெள்ளியில் வந்து பிளேட்டு ஸ்பூனு கப் அதெல்லாமே வந்து கொடுப்பாங்க. ஆல்ரெடி அம்மா வந்து ஸ்பூனும் கப்புமே வந்து வாங்கிட்டாங்க முன்னாடி ஏதோ கடைக்கு போனப்போ. அதனால் பிளேட்டு மட்டும் என்கிட்ட பார்த்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதனால் ஹாரிஸ் நாடார்லேயே வந்து புதுசாக இப்போ சில்வருக்குனே ஒரு தனி ஃப்ளோர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அங்கே போயிட்டு அங்கே வந்து பிளேட்ஸ் வந்து பார்த்து அம்மாவுக்கு வந்து ஃபோட்டோ அனுப்பிட்டு இருந்தேன். அம்மா வந்து நல்லா பிளெயினாக முழுக்குன்னு இருக்கிற மாதிரியே வந்து பாரு, அதுதான் வந்து ஃபுட்டு கொடுக்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நல்லாவும் இருக்கும்னு சொன்னனால அம்மாவுக்கு ஃபோட்டோஸ் அனுப்பிட்டு அம்மா எதை சூஸ் பண்ணாங்களோ அதில் ஒரு பிளேட்டை வந்து வாங்கிட்டு வந்தோம். நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. புதுசாக வந்து சூப்பராக நிறைய இருந்துச்சு. அதே மாதிரி இந்த சில்வரில் வந்து பிளேட்டிங் பண்ண ஜுவல்லரிஸ் அதை மாதிரி கூட வந்து வச்சுருந்தாங்க. யாராவது வந்து இந்த சில்வரில் நல்ல கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா முன்னாடி வந்து இந்தளவு கலெக்ஷன்ஸ் இல்லை, பட் இப்போ வந்து நிறையவே வந்து இருக்குது.
இங்கேயே தான் வந்து நான் மியாவுக்கு அந்த முத்து வச்ச மாதிரி பேங்கிள்ஸுமே வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இங்கே இருந்த சைஸ் எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு, இல்லாட்டி வந்து அது கொஞ்சம் குத்துற மாதிரி வந்து இருந்துச்சு. அதனால அந்த முத்து வச்ச பேங்கிள்ஸ் மட்டும் நான் இங்கே வாங்காமல் இன்னொரு நாள் வந்து வேற ஒரு கடையில் போய் தான் வந்து அதை வாங்கியிருந்தேன். ஹாரிஸ் நாடாரில் வந்து நான் வாங்கி கொடுக்குற அந்த கோல்டு பேங்கிள்ஸையும் வாங்கிட்டு அம்மாவுக்கு சில்வர் பிளேட்டும் வந்து வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டு வீட்டுக்கு போனதுமே அவளோட கையில் அந்த பேங்கிள்ஸை வந்து போட்டு விட்டுட்டேன். போட்டதும் அவளுக்கு கரெக்டாக அழகாக இருந்ததை பார்த்ததும் பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. அன்சைடு உட்கார வை. ஓபன் பண்ணனும். நான் ஓபன் பண்ண நான் ஓபன் பண்ணிட்டேன். இங்க வா. நானும் தள்ளி நான் சொல்லி தள்ளி போ. அரே அக்கா இதுக்கிட்ட ஒண்ணு இல்ல. நீ போட்டு அரே போட்டேன்னு சொல்றேன். அவன் போட்டுட்டு உன்ட காட்டுவான். சரியா? இல்ல. நான் கியூட்டா இல்ல. நீ அம்மா வந்து ஸ்டிட்ச் பண்ணிட்டே குட்டி பேபில கைய ஆட்டிட்டே இருக்காங்க. ஓகே. போடு. நான் கீழே ஏறிட்டேன். போடு. இல்ல வா போடு. புடிச்சுக்கோ. கீழே இறக்கி. இறக்கி. போட்டாச்சு. போட்டு விடுங்க. இல்ல உள்ள வர தள்ளி வச்சு. ஓகே. தள்ளி விட்டுருல. ஏ இன்னொரு வளையலுங்க. உள்ள பாரு. என்ன இருக்கு? இந்த வீடு கட்டு. இந்த வீடு கட்டு அந்த வளையல் போட்டுடுங்க. அந்த வீடு வளையல் போட்டுடுங்க. உள்ள வர தள்ளி விடு. அள்ளி செயின போட்டு வச்சிரு. அம்மா போட்டு. சரி. நீ போட்டுடியா செயின? நான் போட்டுடி. அது நம்ம நான் செயின் போட்டு ஃபங்க்ஷன் காட்டுமா? அம்மா இப்ப வேணும். இது அது இல்லையா? நீதான் இல்லையா? நல்லா இருக்கா? அம்மா யாரும் சரி கிட்ட போய் காமி. பெரியம்மா ஹெல்ப் பண்ணுவா, நீ போடு. மியாக்கு பவு போட்டுட்டு நில்லு ஒரு நிமிஷம் நில்லு. சரி பிடிக்க மாட்டேங்க. மியா சூப்பர் சூப்பர். சரி இட்ஸ் ஓகே பேபி. I know. ஒரு பெரிய இங்கிலீஷ். I know. அமெரிக்கன் ரிட்டர்ன்ஸ். சரியா? வா. Ready, start, 1, 2, 3. Cheese. Smile. Pose கொடுங்க. ராம் லிப்ஸ்டிக் மட்டும் போடுவா. இதுல ஒண்ணும் வராதானோ? இங்க பாரு. இந்த ஃபேஸ் பெயிண்டிங் யார் போட்டு விட்டா? இது போனுக்கு நான் மஹிகா. அதுக்கு நேச்சுரலா இருக்கு. மணி 6 மணிக்கு நீ எந்திரிச்சு என்ன பண்ண போற? 5 இல்ல 2 மணிக்குல சொல்லுச்சு. 2 மணிக்கு விழிச்சேன். நேத்து சரியான தூக்கம். ஏ மியா வடைய தாகு விட்டுதான். அழகா இருக்கு. சரச்சி happy birthday Day to you. ஹாப்பி பர்த்டே சொல்லக்கூடாதுமா, தேங்க்யூ சொல்லு. அம்மா திருப்பி happy birthday. உன் போன் தான் உடைஞ்சிக்கலாமா? சவுண்டே இல்லைல. அது கேஸ் இல்ல, அது ஃபோன் பேக். விவோ. மியா ஆச்சி happy birthday சைடு பட்டன். சும்மா கேஸ் தந்திருக்கான்ப்பா ஃப்ரீயட். சைடு பட்டன் அங்கிட்டே இருமா. அவ கையை பிடிச்சி வச்சிருக்கா. உனக்காமா ஃபோனு? ஆமா அந்த வந்து நான் இத போடு
மியா ஃபோனு கவர் ஏதாவது ஸ்ட்ராங்கா அது பார்க்கறது பாரு. ஏடி நீ நேற்று அதனால தான் நேற்று நீங்கள் யார்த்தை கேட்டையில் அதுக்கு ஃபோன் கொண்டு வந்தீங்க. உன் ஃபோனை தான் அதுக்கு எடுக்கதான் இருந்துச்சு. சும்மா அம்மாட்ட கேட்டுட்டு இருந்தேன். அம்மா உன் ஃபோனு தாம்மா நான் வச்சுக்கிறேன். எடுத்துக்கோ, நான் குட்டி ஃபோனை வச்சுக்கிறேன் அப்படின்னா. கிராபு சூப்பர். யார்டா போட்டு தந்தா? இங்கே பாரு, சூப்பராக இருக்கு. கட்டு கட்டு கையிடு. அந்த கையில் யார் போட்டு தந்தா? கையில உன் பேரும் மித்ரா பேர்லாம் எழுதலையா? அது அடுத்து எழுதுவியா? சரி ஓ.